ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் டிசம்பர் மாதம் வரும்போது சென்னை மக்கள் ஒரு பயத்தோடு எழுந்திருப்பார்கள். இன்று மழை எப்படி இருக்கும்? தண்ணீர் உள்ளே வருமா? குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது? 2004 சுனாமி, 2015 பெருவெள்ளம், 2023-24 மழை அனைத்தும் ஒரு நகரத்தின் நெஞ்சில் ஆழமான காயம். தமிழ்நாட்டிற்கு தென்கிழக்கில் இருந்து வீசும் இந்தியாவின் தனிப்பட்ட வடகிழக்கு மழைக்காலம், அதாவது அக்டோபர் டிசம்பர் சென்னைக்கு வருடத்திற்கு வர வேண்டிய மழையின் பாதிக்கும் மேலாக கொண்டு வரும். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் இந்த மழையின் திருப்பம், தீவிரம், அளவு எல்லாமே மாறிவிட்டது. ஒரே இரவில் 30 சென்டிமீட்டர் மழை, ஒரே பகுதியில் மேக வெடிப்பு, இவைகள் சாதாரணமாகிவிட்டன. சென்னை ஒரு இயற்கை பள்ளத்தாக்கு. கூவம், அடையாறு, கோசஸ்தலையாறு 3 நதிகளுமே கடலுக்கு அடி. ஆனால் கடல் அலை உயர்வால் மழை நேரத்தில் வெளியேற வேண்டிய தண்ணீர் வெளியேறாமல் பின்னுக்கு மோதுகிறது. இதைத்தான் பேக்வாட்டர் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை மழை அல்ல, நாம் தான். கடந்த 30 ஆண்டுகளில் சென்னையில் ஏரிகள் பாதியாகிவிட்டன. சரணம் வழங்கிய சதங்குகள், பசுமை நிலங்கள் அனைத்தும் குடியிருப்புகளாக, மால்களாக, கார் பார்க்கிங்களாக மாறின. பெருநகரம் வளர்ந்தது, ஆனால் வடிகால் வளரவே இல்லை. நதிகள் நெருக்கப்பட்டன, கழிவுகள் நிரம்பின. ஒரு மழை மட்டும் போதும் இந்த நகரம் மூழ்க தயாராகி விடுகிறது. ஆனால் இந்த புள்ளி விவரங்களின் பின்னால் உள்ளது ஒரு மனித உயிர்களின் கதைகள். அவற்றில் ஒன்றே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கொடுங்கியூர் பகுதியில் வசித்தவர் முருகன். சாதாரண டீ கடை, ஒரு ரொம்ப சாதாரண கனவு. தன் மகள் திவ்யாவை படிக்க வைக்க வேண்டும், அதுதான் அவரது கனவு. டிசம்பர் 3 மழை இரவு கொட்டியது. வீட்டுக்குள் தண்ணீர் ஊற ஆரம்பித்தது. முருகன் தன் மகளுக்கு சொன்னார், திவ்யா பயப்படாதே, அப்பா இருக்கேன். 2023-24 டிசம்பரில் வந்த அந்த பெருவெள்ளம் அந்த குடும்பத்தையே உருக்குலைத்தது. காலை 4 மணிக்கு அவர்களின் வீடு முழுவதும் மூழ்கிவிட்டது. முருகன் திவ்யாவை தன் தோளில் தூக்கி கால்வாய் வழியாக நடந்து மீட்பு படகை நோக்கி சென்றார். ஆனால் தண்ணீரின் ஓட்டம் அந்த இரவு மிக கொடியது. ஒரு கணத்தில் முருகன் கால்கள் இழுத்து போனது. ஆனால் திவ்யா காப்பாற்றப்பட்டாள். முருகன் திரும்பி வரவே இல்லை. திவ்யாவின் கனவும் அவருடன் அடித்துச் சென்று விட்டது. அந்த இரவின் இருளில் ஒளிர்ந்த ஒரே மெழுகுவர்த்தி அப்பாவின் உயிர்தான். மழை இயற்கை, ஆனால் வெள்ளம் மனித கையால் உருவாகும் பேரழிவு. முருகன் போல் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கிறார்கள். ஆனால் இந்த நகரம் நாம் மாற்றவில்லை என்றால் இந்த கண்ணீர் கதைகள் மீண்டும் மீண்டும் எழுதப்படும். ஏரிகளை காப்போம், சதங்குகளை மீட்டெடுப்போம், நதிகளை சுத்தப்படுத்துவோம், நகரங்களை திட்டமிட்டு நிர்வகிப்போம். சென்னை உயிர் அது மழையல்ல, அதில் வாழும் மனிதர்கள். ஒரு நகரம் தன் தவறுகளை திருத்தும் நாளே அந்த நகரத்தின் மறுபிறப்பு.